உங்களை பார்த்து தேவன் அதைதான் சொல்லுகிறார். Today God is looking at you and telling you, உன் பாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்பேற்பட்ட பிரச்சனைகளின் மத்தியிலும், இப்பேற்பட்ட வேதனைகளின் மத்தியிலும் சத்தியத்திற்காக உன்னுடைய பாதங்கள் நிற்கிறதா? are your feet standing for the truth? பரிசுத்தத்திற்காக உன் பாதங்கள் நிற்கிறதா? Are your feet standing for the holiness? கர்த்தருடைய வசனத்திற்காக உன்னுடைய பாதங்கள் நிற்கிறதா? சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all your impossibilities into possibilities. எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? I hope all of you are doing well. இந்த நாட்களில் அநேக லாக்டவுனுக்கு மேலே லாக்டவுன், இப்படி தடைகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for He has been guiding us every step by step in these days of lockdown. நம்மளை சுற்றி எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. There are unexpected situations happening around us. ஒரு ஆர்டிக்கல்ல வாசித்தேன். I read in an article. இந்த உலகம் முழுவதும் உலகத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனாவின் வெயிட், அதோடைய எடை என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு சயின்டிஸ்ட் இப்படியாக சொல்லுகிறார், 1 கிராமுக்கும் கீழ் உள்ளாதுதானா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கொரோனாவையும் ஒன்றா போட்டான். There's a study that says that if you put up all the coronavirus that's around the world, it is less than even 1 gram. அப்படி ஒரு கிராம்ல கூட இல்லாத ஒரு நோய், ஒரு கிருமி உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள். This virus, which doesn't even have a weight of 1 gram, is ruling the entire world today. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பலன் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையே. But the strength that you and I have is the word of God. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உங்களை பலப்படுத்த போகிறார். Even today God is strengthening you through His word. இந்த நிகழ்ச்சியை குறித்தும் ஏஞ்சல் டிவி குறித்தும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பருக்கு இதை பற்றி நீங்கள் அறிவிக்க மறந்துவிடாதீர்கள். Do not forget to inform about this program on Angel TV to all your friends and relatives. இதன் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். Through this even you will be sharing the gospel of God. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்திற்கு ஆதாரமாக வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். With reference to today's word of God, let's read Deuteronomy chapter 32 from 10 to 12. பாலான நிலத்திலும் உளையிடுதலில் வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. He found him in a desert land and in the wasteland, a howling wilderness. He encircled him, he instructed him, he kept him as an apple of his eye. As an eagle stirs up its nest, hovers over its young, spreading out its wings, taking them up, carrying them on its wings. So the Lord alone led him, and there was no foreign god with him. மோசே தன் ஜனங்களை இப்பேற்பட்ட ஒரு அவாந்திர வழிகளின் வழியாக நடத்தி கொண்டு வரும் பொழுது, ஒரு பாலைவனத்தின் வழியாக நடத்தி கொண்டு வரும் பொழுது அவன் மனதில் நினைக்கிறான், நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் எப்படி தன் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். When Moses was leading the people of Israel through the wilderness, he was thinking in his heart how God is leading his people through this wilderness. எவ்வளோ வேதனைகள், There was so much kind of pain. எவ்வளோ கஷ்டங்கள், There were so many difficulties. சூடினாலே தாக்கப்பட்டு இவர்கள் மரித்து போகலாம். They could have been struck by heat and they could have died. எல்லா இடத்திலும் தண்ணீரின்மை காணப்படுகிறது. There was no water everywhere. ஆகாரமின்மை காணப்படுகிறது. There was no food. தேவன் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார்? How is God leading this people of Israel? நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை பார்த்து சொல்லுகிறான்.
He looks at God with a thankful heart. சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற அந்த நன்மை நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம அவரை துதிக்காம இருக்கவே முடியாது. Sometimes when we look at God about the good things that he has done, we cannot just stop thanking him. இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். Even today we are in the same situation. வேதனைகள் இருக்கலாம், There might be pain, வறுமைகள் இருக்கலாம், there might be lack, கஷ்டங்கள் இருக்கலாம், there might be difficulties, அவமானங்கள் இருக்கலாம், there might be shame, இழப்புகள் இருக்கலாம். there might be loss. இதன் மத்தியிலும் தேவன் என்னை எப்படி வழி நடத்தி வருகிறார் என்பதை குறித்து அவருக்கு நன்றி சொல்ல மறந்துவிடக்கூடாது. But we must never forget that how God is able to lead us even in this situation, and we must always be thankful to him. மோசே சொல்லுவதை பாருங்களேன். Look at what Moses said. அவர் அவனை கண்டுபிடித்தார், He found him, அவனை நடத்தினார், he guided him, அவனுக்கு தேவையான வழியை அவனுக்கு காண்பித்தார். he showed him the way that he should walk. இதெல்லாம் செய்தது மாத்திரமல்ல, He not only did all these, தன் கண்ணின் மணி போல் அவனை பாதுகாத்தார். he guarded him like an apple of his eye. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். This is what God is telling you today. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் இதை தான் நமக்கும் செய்திருக்கிறார். The God whom you and I worship is doing the same thing to us today. நம்மளை கண்டுபிடித்தார், He found us. நம்மளை உணர்த்தினார், He made us to realize. நம்மளை வழி நடத்துகிறார், He guides us. நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறார். He is guarding us as an apple of his eye. இதை குறித்து அவர் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலை உச்சியை பார்க்கிறார். When he thinks about all these things, he looks at the top of a mountain. அந்த மலை உச்சியில் மோசே கண்ட காட்சியை இந்த இடத்திலே வசனமாய் எழுதுகிறார். The scene that Moses saw on the top of the mountain is written here as a verse. ஒரு தாய் கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல் கர்த்தர் தன் ஜனங்களை தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். Just like how a mother eagle protects its young, God protects his children. கர்த்தர் தன்னையும் தன் ஜனங்களையும் வழி நடத்துவதை பார்த்தால் இந்த கழுகுக்கு ஒப்பீடாய் தவிர வேற எதையும் ஒப்பிட்டு தன்னால் சொல்ல முடியவில்லை. He couldn't compare the way God is leading his children with anything else other than how a mother eagle protects its young. எப்படி ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு நல்ல ஒரு கூட்டை உருவாக்குமோ, பாதுகாத்து வழி நடத்துமோ, அதே போல் கர்த்தரும் தன் பிள்ளைகளுக்காக பாதுகாத்து வழி நடத்துகிறார். Just like how a mother eagle prepares a nest and protects his children, in the same way God also protects his children. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Today God is about to protect you. இன்றைக்கு பாதுகாப்பின் இன்மையின் உச்ச கட்டத்திலே உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Today the world is living in a situation where there is no protection. எதை குறித்தும் ஒரு திகில் உண்டாகி கொண்டே இருக்கிறது. Always there is a kind of fear everywhere. ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். But God is protecting you. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம கண்டிப்பா பிழைத்திருக்கவே முடியாது. If there was not God's protection over our life, we couldn't live at this moment. எப்படி ஒரு தாய் பறவை தன் ஜோடியை தேர்ந்தெடுக்கும்? How does a mother eagle choose its mate? இன்னைக்கு அநேக பேர் தங்களுக்கு உண்டான சரியான லைஃப் பார்ட்னர், தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கு சரியான தீர்மானங்களை எடுப்பதே இல்லை. Today many are not able to take right decision when they choose a life partner. ஆனால் ஒரு தாய் பறவை அதோடைய ஜோடியை தேர்ந்தெடுக்கும் போது அதற்குண்டான டெஸ்டிங்லாம் இருக்கு. But a mother eagle, before it could choose its mate, is as a series of testing. அந்த தாய் பறவை என்ன செய்யும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு குச்சை எடுத்துக்கொண்டு அந்த கம்பை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி பறந்து ஏறக்குறைய 15,000 அடி தூரத்திற்கு அது பறந்து உயர எழும்பி அந்த இடத்திலிருந்து அதன் வாயில் இருக்கிற அந்த குச்சை அதை கீழே விடுமாம். This mother eagle will take a log in its beak and fly to a height of about 15,000 feet and drops the log from that height. இந்த தாய் பறவை போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு மலையின் மீது உட்கார்ந்து பார்க்கும். It will go and sit on the top of a mountain and keep watching. அந்த ஆண் பறவை என்ன செய்யும் என்றால் மிக வேகமாய் அது கீழே படுவதற்கு முன்பாக, அது தரையில் விழுவதற்கு முன்பாக அது வந்து அதை வாரிக்கொண்டு அதை தூக்கி கொண்டு செல்லும்.
And this mate will go and fetch that log from hitting the ground and pick it up from its beak. இரண்டாவது சோதனையாய், And as a second test, அது மிகவும் மீண்டும் போய் இன்னும் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கொண்டு அதை ஏறக்குறைய 5000 அடி தூரத்திற்கு பறந்து சென்று அது வாயிலிருந்து தவறவிடும். and as a second test, it will take another stick and go to a height of 5,000 feet and drop the stick. பின்பு அந்த பெண் பறவை அதை வேடிக்கை பார்க்கும். And this mother eagle will watch the scene. இந்த ஆண் கழுகோ அது மிக வேகமாய் வந்து தரையில் விழுவதற்கு முன்பாக வந்து அதை வாரிக்கொண்டு சென்றுவிடும். And this male eagle will come very swiftly and pick that stick before it could hit the ground. மூன்றாவது சோதனையாக இந்த பெண் கழுகு மீண்டும் ஒரு சிறிய மரத்தை எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய 500 அடி தூரத்திற்கு சென்று அது வாயிலிருந்து அதை தவறவிடும். As a third test, this mother eagle will take a small tree and drop it from 500 feet height. அது கீழே விழாதபடி அந்த ஆண் பறவை அதை தூக்கி கொண்டு செல்லும். And before it could hit the ground, the male eagle will come and pick it up. இது எதற்காக? Why is all this? தன்னுடைய குஞ்சுகள் உருவான பின்பு அது விழும் பொழுது அது தரையில் வீழாமல் அதை தாங்கக்கூடிய பலன் இந்த ஆண் பறவைக்கு இருக்கிறதா, தகப்பனாய் இருப்பதற்கு உண்டான தகுதி இதற்குள் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக இவைக்குள் அனுமதிக்கப்படுகிறது. It allows all these tests for this male eagle because it wants to determine if it is able to protect his child when it falls down from a great height. அந்த குழந்தை பறவை அது கீழே விழுந்து நசுங்குவதற்கு முன்பாக, அது தரையில விழுந்து சிதறுவதற்கு முன்பாக இந்த ஆண் பறவை வந்து தூக்கி கொண்டு செல்லும். This male eagle will come and fetch this eaglet before it could fall on the ground and shattered into pieces. நீங்களையும் என்னையும் அருமையான பிதா இந்த கழுகை போல் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். And our God is able to protect you and me like this eagle. நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டவர்கள். You and I are the protected ones. உங்க மேலயும் என் மேலயும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. There's a divine protection over you and me. அதனாலதான் மோசே சொன்னார், இந்த கழுகை போல் தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். That is why Moses tells that God is protecting his children like an eagle. யோபு 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படியாக யோபு சொல்லுகிறார். Job tells in Job 29 verse 18, என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக்க பண்ணுவேன் என்றேன். Then I said, I shall die in my nest and multiply my days as the sand. நான் ஒரு நன்மையின் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதை மணலத்தனையாய் நான் பெருகி இதிலேயே வாழுவேன், இந்த கூட்டிலேயே வாழுவேன் என்று யோபு தன் வாயினாலே சொன்னான். And Job says that I shall die in my nest and multiply my days as the sand. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்? Why does he say all this? எல்லாமே நன்மையா இருந்தது, Everything was good, எல்லாம் சுகபோகமாய் இருந்தது, everything was going well. நான் இதிலேயே வாழுவேன் என்று சொன்னார். He said, I will live in this. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். And God heard this voice. யோபின் கூட்டு கரைக்கப்பட்டது. And the nest of Job was stirred. இந்த தாய் பறவை தன் குஞ்சுகளை இடுவதற்கு முன்பாக மிக அழகாய் கூட்டை அது கெட்டும். Even before this eaglets are born, this eagle will build its nest very beautifully. அதில் உண்டான நல்ல சொகுசான ஒரு இடத்தை உருவாக்கும். It will create a comfortable place in the nest. அந்த கூட்டை உருவாக்குவதற்காக அநேக குச்சிகளை இது பயன்படுத்தும். To prepare its nest, it will bring lot of sticks. தன்னுடைய குழந்தைகள் அதிலே கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அதிலே அநேக இறகுகளை போட்டு வைக்கும். Because its eaglets should not suffer, it will bring lot of feathers and prepare the nest. அது நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக. Because it has to grow well. ஆனா அது எப்போ இது ரொம்ப சொகுசா அது என்ன ஆரம்பிக்கிறதோ, The moment the eaglet thinks that this is very comfortable, அப்பொழுது அந்த இறகுகளை அந்த இடத்திலிருந்து அது பிடுங்க ஆரம்பிக்கும். at that moment it will start removing all the feathers. அப்ப பாத்தீங்கன்னா அந்த முள்ளுலாம் தெரிய ஆரம்பிக்கும். And the thorns will start showing up. ஒரு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். It cannot stand there any longer. கஷ்டப்படும். It will start suffering. அது எதற்காக அதை அப்படி அனுமதிக்கிறது?
Why does the mother eaglet allow this? ஏன் இந்த தாய் பறவை அந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அனுமதிக்கிறது? Why does this mother eagle allow its eaglets to suffer this thing? எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், No matter what kind of problems come, எப்பேற்பட்ட நிந்தைகள் வந்தாலும், no matter what kind of confusions come, அந்த குழந்தை நிற்க அறிந்திருக்க வேண்டும். the eaglet should know to stand. அது நிற்க தெரிய வேண்டும். It should know to stand. கஷ்டமான காலம் வரலாம், There might be a times of problem. வேதனையின் காலம் வரலாம். There must be a time of pain. அதன் மத்தியிலும் அதுடைய பாதங்கள் நிற்க வேண்டும். And even in those situations, his feet should stand firm. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who's listening to me, இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் அதுதான் சொல்லுகிறார். today God is looking at you and telling you, உன் பாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? how are your feet? இப்பேற்பட்ட பிரச்சனைகளின் மத்தியிலும், Even in these kind of situations, இப்பேற்பட்ட வேதனைகளின் மத்தியிலும், even in these times of pain, சத்தியத்திற்காக உன்னுடைய பாதங்கள் நிற்கிறதா? are your feet standing for the truth? பரிசுத்தத்திற்காக உன் பாதங்கள் நிற்கிறதா? Are your feet standing for the holiness? கர்த்தருடைய வசனத்திற்காக உன்னுடைய பாதங்கள் நிற்கிறதா? Are your feet standing for the word of God? இல்லை என்றால் நிலை குலைந்து போய்விட்டாரா? Or is it all shaken? இவைகளுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டது எதற்காக? Why are you allowed into this situation? இதன் மத்தியிலும் நீ சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்பதற்காக. Because even in these times you have to stand for the truth. நல்ல கவனிக்கணும். You must listen carefully. நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தோடு முடிவதில்லை. Our life will not end with this earth. இந்த பூமியின் நாட்களுக்கு பின்பாக தேவன் நமக்காக பரலோக வாழ்க்கை வைத்திருக்கிறார். After these days of earth, God has kept other days of heaven. இந்த உலகத்திலே ஏற்படுகிற பொருளாதார தோல்விகள் அது பரலோகத்திலே அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. The materialistic losses that we face today on this earth are not reflected in heaven. நம்ம வாழ்வதெல்லாம் இது கொஞ்ச நாட்கள் தான். Whatever we live is for a short time. நாம் எல்லாம் இந்த பூமியிலே ஒரு பரதேசிகளாய் இருக்கிறோம். We are all foreigners in this land. இந்த பூமியில வரோம், இது இன்னும் கொஞ்ச நாள் இதுல இருந்து போயிடுவோம். We all live here for some time. After some time we will be moved out. நம்ம சில நேரத்துல நம்மளுடைய ஊருக்கு போகும் பொழுது, When we go to our native sometimes, நம்முடைய வீட்டில இருந்து வேற ஒருத்தங்களுடைய வீட்டில் போய் தங்கும் பொழுது, when we go and live in another person's house for some time, நம்ம எப்பவுமே ஒரு பெட்டி எடுத்துட்டு போவோம். நம்ம துணிகள் எல்லாம் அந்த பெட்டியிலே வைத்திருப்போம். we always take a bag and we have our clothes in that bag. நல்ல பெரிய பெரிய அலமாரி பீரோலாம் இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம வைக்க மாட்டோம். Though they have big wardrobes there, we do not keep our clothes there. ஏனென்றால் நான் வழிபோக்கன். Because I am a sojourner. நான் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போகிறேன். Because I'll be here for some time. என்னுடைய வீடு வேற இடத்துல இருக்கிறது. My house is at another place. அதே போல தான் நம்மளுடைய மனப்பான்மையும். And our mentality is the same way. இந்த பூமியில இருக்கிறது கொஞ்ச நாட்கள். We are here on this earth for some time. நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். We should stand for the truth. நீதிக்காக நிற்க வேண்டும். We should stand for the justice. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். And that is what God expects with us. ஏன் இந்த கழுகை குறித்து மோசே சொல்லுகிறார்? Why does Moses talk about this eagle? இந்த கழுகுடைய சிறகுகள் வித்தியாசமான சிறகுகள். The wings of eagle are different. அது விசேஷித்த சிறகுகளாய் இருக்கிறது. They are very special wings. அது எப்பேற்பட்ட புயலையும் மேற்கொள்ளக்கூடிய சிறகுகளாய் இருக்கிறது. They are the wings that can face any kind of storm. ஒரு இடத்திலே தாவீது ஜெபிக்கிறான். In a place we see David praying. தாவீது சொல்லுகிறான், எனக்கு अनेक பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. David says, I am getting lot of problems. अनेक துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. I am having lot of pain. என் ஆண்டவரே, எனக்கு புறாவின் சிறகுகள் இருந்தால் நான் ஓடி போய் இளைப்பாறுவேன். My God, if I have wings of a dove, I will go and find my rest. புறாவின் சிறகுகள் எப்பேற்பட்ட சிறகுகள்? How are the wings of a dove? ஒரு புயல் அடிக்கும் என்றால், If there is a storm, ஒரு காற்றடிக்கும் என்றால், if there is a wind, அதை மேற்கொள்ளக்கூடிய எந்த தன்மையும் இல்லாதது ஒரு புறாவின் சிறகுகள். the wings of the dove are one that cannot face all these kind of problems. கன்மலையின் வெடிப்புக்குள் போய் அது மறைந்து கொள்ளும். It will go and hide in the cleft of the mountain. அதற்குள்ளே இருந்து வெளியே வராது. It will not come out of it. அந்த புயல் நிற்கிற வரைக்கும் வராது. It will not come out of it until the storm stops. ஆனா கழுகு எப்படிப்பட்டது? But how is an eagle like? எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், No matter what kind of storm comes, எப்பேற்பட்ட காற்றுகள் வந்தாலும், what kind of wind blows, அதன் மீது பறக்கக்கூடிய பலன் வாய்ந்தது. it has the power to blow over that. புயல்களை மீறி பறக்கக்கூடிய பலன் வாய்ந்தது இந்த கழுகின் சிறகுகள். The wings of the eagle has strength to blow over the wind. கழுகை போல் தேவன் உன்னை வழி நடத்துகிறார். God will lead you like an eagle. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு, கிறிஸ்துவை அறிந்த உங்களுக்கு
கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கும் உங்களுக்கு தேவன் கழுகின் சிறகுகளை பொருத்துகிறார். God is giving the wings of eagle for people like you who are desiring to be with God, who are desiring to be like God. உனக்கு கழுகின் சிறகுகள் மாத்திரமில்ல, உயர பறக்கக்கூடிய பலனையும் தேவன் வைத்திருக்கிறார். You don't just have the wings of eagle but also the power to fly over the wings. வாசிப்போம் ஒரு வசனத்தை. Let's read a word. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். Isaiah 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்ற வசனம் சொல்லுகிறது. The word says those who wait on the Lord shall renew their strength. நீங்க கர்த்தருக்காக நீ காத்திருக்கீங்களா? Are you waiting on the Lord? தேவன் புது பலனை தருகிறார். Then he will renew your strength. புது பலனை தருவது மாத்திரமல்ல, He will not just renew your strength. கழுகுகளைப் போல் சட்டைகளை அடித்து அவர் உயர எழும்ப தேவன் செய்வாராம். He will give you the power to fly like an eagle. இன்றைக்கு என்ன பிரச்சனைகள் மத்தியில நீங்க சென்று கொண்டிருக்கீங்க? What kind of problem are you facing today? நோயின் உச்சகட்டமா? Is it the heights of sickness? பாரங்களா? Is it pain? மன அழுத்தமா? Is it depression? பிரிவின் வேதனையா? Is it the pain of separation? குடும்பத்தில் உள்ள எல்லா சஞ்சலங்களா? Is it all the confusion within the family? எல்லா வேதனையின் மத்தியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is going through all these problems, இவைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பலனை தேவன் சட்டைகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். God has given you the power and authority to overcome all these. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is watching this program, இன்னைக்கு உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார். today God is looking at you and telling you, நீ புது பலன் அடைந்து you will renew your strength. ஒரு புதிய பலனை பொருத்துகிறார். God is giving you a new strength. ஒரு கழுகு தன்னுடைய மலையின் உச்சியில் இருக்கும் பொழுது, When an eagle is on the pinnacle of a mountain, அதனுடைய சிறகுகளை விரிக்குமா? it will stretch out its wings. அதை நன்றாக விரிக்கும். It will stretch out its wings well. காற்றை உணர ஆரம்பிக்கும். It will start experiencing the wind. அந்த காற்றுடைய வேகத்தை தன்னுடைய கைகளிலே உணர ஆரம்பிக்கும். It will experience the force of the wind on its wings. அந்த காற்று வேகம் அடைய As the wind blows forcefully, அது உயர பறக்க ஆரம்பிக்கும். it will start flying high. மேல் வீட்டு அறையில தேவன் ஒரு காற்றை அனுப்பினார். God sent a wind in the upper room. அந்த மேல் வீட்டு அறையிலே காற்றை உணர்ந்தவர்கள் எல்லாம் உயர பறந்தார்கள். Those who experienced this wind in the upper room flew very high. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who's watching this program, இன்றைக்கு உன்னுடைய அறைக்குள் தேவன் ஒரு காற்றை அனுப்புகிறார். today God is sending a wind in your room. அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் காற்று. That is the anointing of the Holy Spirit. நீயும் உயர பறக்க போகிறாய். Even you will start flying high. இவைகளை மேற்கொள்ள போகிறாய். You will overcome this. இவைகளை தவிடுபடியாய் மாற்ற போகிறாய். You are going to shatter these into pieces. எப்படி? How? கர்த்தருடைய பலத்தினால். With the strength of God. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe this? இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லம் இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that you have such a power? கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசினார், விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that God is speaking to you? முழங்கால் படியிடுங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Then kneel down that I would like to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving Heavenly Father, I thank and praise your name. உம்முடைய ஜனங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. Thank you, Lord, for you speaking to your children. அவர்களை கண்டுபிடித்தீர். You found them. அவர்களை வழி நடத்தினீர். You have led them. அவர்களை உணர்த்தினீர். You have made them to realize. அவர்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். You have protected them as the apple of your eye. அப்படியே உம்முடைய பாதுகாப்பின் கரம் இவர்கள் மீது இருப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for your hand of protection is over them. நீர் பாதுகாப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for you have protected them. கர்த்தருடைய பாதுகாப்பு இவர்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for the protection of God is over them. இன்றைக்கு எங்களை உணர்த்திருக்கிறீர். You have made us realize today. எங்களுக்கு நீர் பலனை கொடுத்திருக்கிறீர். You have given us the strength. கழுகின் சட்டைகளை எங்களுக்கு You கொடுத்திருக்கிறீர். have given us the wings of the eagle. மற்ற பறவைகளைப் போல அல்ல, Not like other birds. இவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். You have given us the power
power to overcome this. நாங்கள் ஒருபோதும் கீழே விழுந்து நசுங்குவதில்லை. We will never be put down and be scattered. இந்த கழுகை போல எங்களை நீர் பாதுகாக்கிறீர். You will protect us like this eagle. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அநேக பேர் வேதனையில இருக்கிறார்கள். Today many are in pain when they are watching this program. அவருடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். You know every situation that they are going through. இன்றைக்கு பவுல் சொன்னது போல என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Today, just as Paul said, we are praying that let every weakness be turned into strength. ஆண்டவரே, உடைய வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு பேருடைய பலவீனங்களும் மாற்றப்படுவதாக. Lord, every weakness be removed today, Master. தெய்வீக பலத்தினால் இடை கட்டுவீராக. Fill them with divine strength. புதிய பலன். A new strength, Lord. புதிய பலன். A new strength, Father. வழிநடத்துவதற்காக நன்றி. Thank you, Lord, for your leading them. பலப்படுத்துவீராக. Strengthen them, Lord. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. Strengthen them with your power. அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. Give them the strength to overcome all the problems. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். Guide them, Father. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear brothers and sisters, you have watched this program and I believe that this has been a blessing to you. நீங்கள் பெற்ற அனுபவங்களை எங்களுக்கு தொலைபேசியின் வழியாகவும் இமெயில் வழியாகவும் அறிவிக்க மறந்துவிடாதீர்கள். Do not forget to share your experiences with us through phone calls and through emails. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. அடுத்த வாரம் உங்களை புதிய நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். I will meet you again next week through another program. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல் signing off. Until then, this is your brother, friend, Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you.